வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் இப்போ எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது குமரன் குன்று அப்படிங்கிற ஒரு கோவில். அந்த கோவில் எங்கே இருக்குது தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோவை மாவட்டத்தில் அன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் சாலையில் ஒரு 10 கிலோமீட்டர் போனோம்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த குமரன் குன்று கோவில் இருக்குது. அந்த கோவில் வந்துட்டு நீங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்தீங்கனாலுமே அன்னூர் வர வழியில் வந்தால் வரலாம். அதாவது மேட்டுப்பாளையம் டு அன்னூர் சாலையில் தான் அந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் வந்து முருகரோட கோவில், அதாவது கல்யாண சுப்பிரமணியர் கோவில். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்துட்டு முதல்ல வந்துட்டு படி இங்கே இருந்தது மேலே போகிற மாதிரி. இந்த முன் மண்டபங்களெல்லாம் இல்லாமல் இருந்தது. இப்போ இந்த முன் மண்டபம் கட்டிகிட்ருக்குறாங்க. அதனால் அந்த படிகளெல்லாம் எடுத்துட்டாங்க. பார்த்திங்கன்னா இந்த கோயில் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இந்த கோயிலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே அதாவது விசேஷ நாட்களில் வந்தால் கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம இந்த குமரகுன்று கோயிலோட முன் பக்கத்துக்கு இப்போ மேலே போகிறோம். இங்கே வந்துட்டு முன்னாடி மண்டபம் கட்டிகிட்ருக்குறாங்க. அதனால் நாம் அந்த பழைய கோயிலுக்கு சைடில் ஒரு படிக்கட்டு இருக்குது, பழைய படிக்கட்டு. அந்த படிக்கட்டு வழியே ஏறி இங்கேயும் வேலை நடந்துகிட்ருக்குது. இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த கோயில் முன்னாடி பழைய கோயில் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதெல்லாம் எதையுமே மாற்றம் செய்யலை அவங்க. முன்னாடி மண்டபம் மட்டும்தான் இப்போ கட்டிகிட்ருக்குறாங்க. முன்னாடி கீழே படிக்கட்டு இருந்ததை இப்போ கொஞ்சம் இப்போ முன்னாடி மண்டபம் தூண்களெல்லாம் அமைச்சு மண்டபம் கட்டிகிட்ருக்குறாங்க, முன் மண்டபம் கட்டிகிட்ருக்குறாங்க. இப்போ நாம் இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தப்போ தான் தெரிஞ்சது, கோயிலில் அலங்கார பூஜை நடக்கிறதுனால நாம் இப்போ கோயிலுக்குள்ளே சாமி கும்பிட போக முடியாது. சரி, அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி மேலே கோவிலை ஒரு முறை சுற்றி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கோவில் சுற்றி வர்றதுக்கு இது பண்ணுறோம். பாருங்கள், இப்போ இப்போ நம்ம கோவிலோட அந்த தல வரலாறு எப்பவுமே எல்லா கோயிலையுமே மேக்சிமம் கோயிலில் தல வரலாறு இருக்குது. நாம் இப்போ அந்த தல வரலாறு இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா இன்னும் அலங்கார பூஜை நடக்கிறதுனால சாத்தி வச்சுருக்குறாங்க. இப்போ நாம் அந்த தல வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்க, இப்போ இங்கே நான் ஏற்கனவே அந்த தல வரலாறு பற்றி சொல்லியிருப்பேன். நீங்கள் பாருங்கள், இந்த தல வரலாறு இங்கே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயில் ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவங்கெல்லாம் இங்கே ஒரு குன்றின் மேலே ஒரு இடத்துல தோண்டி பார்க்குறப்ப அங்கே ஒரு சிலை சிதிலமடைஞ்சு இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி இங்கே இந்த தல வரலாறை பற்றி போட்டிருக்குறாங்க. நீங்கள் இதை பாஸ் பண்ணி நல்லா ஜூம் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். ஏதாவது நாங்கள் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தாங்க கூட தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோங்க. இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டை மறுபடியும் நம்ம சுற்றி பார்க்க, கல்வெட்டு முடிஞ்சோன்னே இப்போ கோயில் சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம போகிறப்போ பாருங்கள், இந்த கோயில் நாம் பின்னாடி சுற்றி வர்றப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. இங்கே சிவன் கோயிலில் நம்ம இது நம்ம முருகன் கோயிலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான பாதை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட மேல்புறத்தில் ஒரு அழகான கோபுரம் இருக்குது. இந்த நம்ம இப்போ இந்த மேல்புறத்தில் ஒரு சைடில் இப்போ அந்த கோபுரத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் இப்போ இங்கே வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். கோயில் ஈஸ்வரன் கோவிலில் நாம் இங்கே சாமி கும்பிட்டு சிவன் சாமி கும்பிட்டு அடுத்தது கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கு வரோம். இந்த சிவன் கோயிலை சுற்றுறோம். இப்போ பாருங்கள், இந்த மூல கடவுளோட கோபுரத்தை நீங்கள் நல்லா பார்க்க முடியும். இங்கே எனக்கு ரொம்பவும் பிடித்த கடவுளான தட்சிணாமூர்த்தி அவர் இங்கே இருக்கிறாரு. தட்சிணாமூர்த்தி குரு பகவான் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
கோவில் இப்படி சுற்றி வரோம். சுற்றி வரும்போது லிங்கேஸ்வரர், அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சண்டிகேஸ்வரர் இருக்கிறாரு. அதுக்கு பக்கத்துலேயே பிரம்மா இருக்கிறாங்க. பிரம்மா, பாருங்கள், இது சண்டிகேஸ்வரர். இங்கே வந்து நாம் வந்து கை தட்டி சாமி கும்பிடணும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது வந்துட்டு கை தட்டி சாமி கும்பிட்றதில்ல. நாம் வந்து இந்த கோவில்லேருந்து எதையுமே எடுத்துகிட்டு போகல அப்படின்னு சொல்லி நாம் கையில் இருக்கிற பூரா சுத்தமாக தட்டி விட்ற மாதிரி தான் அப்படின்னு தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால தான் இங்கே கை தட்டுறாங்க அந்த கோவில் சாமி சண்டிகேஸ்வரர் முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தையல் நாயகி அம்மன் திருக்கோவில் இருக்குது. கோபுரத்தோட இந்த சைடு வியூ பாருங்கள். அடுத்தது தையல் நாயகி அம்மன். பின்புறத்துலலாம் மேலேருந்து கீழே இயற்கை காட்சிகளை பார்க்கலான்னு பார்த்தா கொஞ்சம் நாங்கள் வந்தது லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் சாயங்கால நேரங்கிறதுனால கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருந்ததுனால அவ்வளோ இதாக தெரியல. இருந்தாலும் முடிந்தவரை நாங்கள் எடுத்துருக்கிறோம். பாருங்கள், இப்போ நாம் தையல் நாயகி அம்மனை சுற்றி இருந்தாச்சு. நீ அடுத்தது நேராக மூலவர் கோவிலுக்கு போக போகிறோம். அங்கே போனப்போ இன்னுமே வந்துட்டு அலங்கார பூஜை முடியல. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, நான் வந்துட்டு கீழே வந்துட்டு கிரிவலப்பாதை அருகிலேயே அமைச்சிருந்துருக்குறாங்க. நாங்கள் அதுக்கு கிரிவலம் சுற்றுறதுக்காக நான் அப்படியே ஒரு கீழே வந்துட்டு கிரிவலத்தை சுற்றி பார்க்கலான்ட்டு அப்படின்ட்டு நான் போகிறேன். இதுக்கு முன்னாடி போய் முன் மண்டபங்களெல்லாம் நல்லா அழகாக கட்டிகிட்ருக்குறாங்க. பாருங்க, இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. ஆனால் இந்த விநாயகர் கோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே இங்கேயும் படியிலேருந்து கீழே இறங்கினேன். இங்கே இருட்டாக இருந்ததுனால நாங்கள் அங்கே போக முடியல. பாருங்கள், ரொம்பவுமே இருட்டாக இருக்குது. சரி, இந்த நேரத்தில் எதுக்கு அங்கே போய் ஏதாவது சிக்கல்ன்ட்டு நான் கீழே ஒரு 2-3 படி இறங்கினேன். அப்புறம் இருந்தாலும் மறுபடியும் மேலே வந்துட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த கிரிவல பாதையை சுற்றுறோம். முன்னாடி எல்லாம் வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கிறதுனால வேலை செய்கிறதுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் வச்சுருக்குறாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் தள்ளி தள்ளி போக வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, கோவிலை வந்து அழகுபடுத்துவதற்காகத்தான் அவங்க இவ்வளோ சிரமப்பட்டுருக்குறாங்க. கண்டிப்பாக இந்த கோவில் வந்து எல்லாம் கட்டி முடிச்சோன்னா கும்பாபிஷேகம் நடக்கிறப்ப கண்டிப்பாக வந்து நாம் இங்கே வந்து ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே காமிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கும்பாபிஷேகம் நடக்கிறப்ப கண்டிப்பாக இங்கே வரணும். அதுக்கு இறைவன் அருள் புரியணும். பாருங்கள், இங்கே வந்துட்டு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. இங்கே தான் எங்கள் பங்காளி பையன் ஒருத்தனுக்கு 10-20 வருஷத்துக்கு முன்னே கல்யாணம் ஆச்சு. அப்போவே நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இந்த மண்டபம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இப்போ நாம் கிரிவல பாதையை சுற்றுறோம். கீழே இதுக்கு கீழே பெரிய மலையை சுற்றுற மாதிரி ஒரு இது இருக்கலாம். பட் நான் வந்து கோயிலுக்கு கீழேயே வந்துட்டு தார் ரோடு அமைச்சு இது பண்ணியிருக்கிறாங்க. சரி, அதனால் நாம் இப்போ போயிட்டுருக்குறோம் கோயிலுக்கு. கிட்டத்தட்ட பின் சைடு வந்துட்டோம். பாருங்கள், இப்போ நம்ம அந்த சிவன் கோயிலை வழிபட்டோம்ல, அதுக்கு கீழால் வந்தாச்சு. மூணு கோயிலுக்குமே மேலே அமைச்சு மேலே கோயில் இருக்குது. அதுக்கு கீழே ஒரு சின்ன கிரிவலப்பு அதை இருக்குது.
கோவிலோட பின்புறத்துக்கு வந்தாச்சு பாருங்கள். நாம் இப்போ தையல்நாயகி அம்மன் கோவிலுக்கு பின்புறத்தில் வந்துட்டோம். கொஞ்சம் நேரத்தில் வந்திருந்தால் வெளிச்சத்துலேயே எடுத்துருந்துருக்கலாம். கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்குது, அதனால் தயவுசெய்து எங்களை மன்னிச்சுக்கோங்க. இருந்தாலும் முடிந்தவரை நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கோவில் முழுமைக்குமே சுற்றி வரோம். பாருங்கள். நீ அடுத்தது ஆமாம், கோவில் திறந்தாச்சு. நாம் இனி கோவிலுக்கு போயிடலாம். தையல்நாயகி அம்மனை தாண்டியாச்சு. நீ அடுத்தது நேராக கோவிலுக்கு தான் போக போகிறோம். வந்தாச்சு கோவிலுக்கு. கோவில் அலங்கார பூஜையெல்லாம் முடிஞ்சுது. அலங்கார பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் கோவில் நடை திறந்துட்டாங்க. நாங்கள் இப்போ கோவிலில் சாமி கும்பிட்றதுக்கு போகிறோம். ஆனால் எந்த ஒரு கோயிலையுமே அவங்க அனுமதி இல்லாமல் மூலவர் சிலையை படம் பிடிக்கக்கூடாது. அதனால் நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இதுதான் கோவில், பழைய கோவிலோட முன் மண்டபம். பாருங்கள். இதோட முடிச்சுக்கிறோம். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.